போகணும் கவனமா. இடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று வந்து ஒதுக்கி இருக்கின்றது. அதில் அகதிகளாக வந்ததில் சொல்லுகின்றார்கள். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். அனைவரும் அதில் அரைவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார். 2 கர்ப்பிணி தாய்மார்கள், இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள்.
நிற்கதியான நிலையில் நிற்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை. எனவே தயவு செய்து எங்கள் அரசாங்கம் இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் இங்கிருந்து திருவோணமலைக்கு செல்வதற்கு இன்னும் 8 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை. காரணம், அவருடைய மொழி வேறு, எங்களுடைய மொழி வேறு. தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை. எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலை இருக்கின்றோம். எனவே உரியவர்கள் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரைக்கு கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம். அது ஆனால் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது, அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை கொண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்ல விரும்புகிறோம். நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்துனாங்க. ஆனால் அந்த சாப்பாடு வந்தாது. ஆனால் அவங்கள கீழே கரை இறக்குறதுக்கு அவங்க கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் அனுமதிக்காக பொலிஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவங்களோட அனுமதி கிடைச்சுன்னா நாங்கள் எங்களால் மனிதாபிமான உதவி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். நான் முள்ளிவாய்க்கால் மேற்கு வளமாதி கடற்கரை கூட்டுறவு சங்கத்துக்கு தலைவர் அவனாட்சி விளையாடுகிறேன். நாங்கள் கடற்கரையில் நிறைய தொழில் செய்து கொண்டு இருக்க முடிய போட்டுகள் கடலுக்கு போனது போய் இந்த வள்ளம் அப்படி அடைஞ்சு வந்து கொண்டு இருக்குது. நிறைய எங்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும். ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிறது நிலையாகிறாங்க. அப்போ அந்த வகையில் இந்த போட்காரர் எல்லாரும் கிளியர் ஆக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோகம் முதல் அந்தந்த தரப்புகளுக்கு அறிவிச்சினாங்க. மீன்பிடி திணைக்களம், போலீஸ், கிராம சேவலர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஏலக்குடியோகம் அறிவிச்சினாங்க. அறிவித்த இதில் இப்போ எல்லாரும் கூடிய வந்துட்டோம். வந்து கண்டிப்பாக வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். அவன் அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்களை தீர்க்கிற முடிவை பார்ப்போம். குடிக்கல சின்ன பிள்ளை எல்லாம் குடிச்சு சாப்பிடு, பெரிய ஆம்பளை ஒன்றும் குடிக்கல. அப்போ பெரிய சூழல் இருக்கும். அவங்க மொழி 10 பேர் மாறி நேய் வந்து ஆகி வந்த மொழி தெரியா? யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும். அவங்க வந்தாங்க ஒரு மொழி தெரியும். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்.